பேசுறது கேக்குதுங்களா? குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு இது வந்து நம்ம வந்து கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட், மிக்சர் அப்படின்னு இருக்கும். அதாவது தனிமம், சேர்மம், கலவை அப்படின்னு இருக்கும். தனிமம்னா என்ன? தனிமம் அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். எலிமெண்ட் அப்படின்னா ஒரே வகையான செல்களால் ஆனது, ஆட்டமால் ஆனதுன்னு சொல்லலாம். ஆட்டம். இப்போ தனிமத்தோட மிக வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் எலிமெண்ட் அப்படிங்கிறது ஆட்டம். ஆட்டம்ங்கிறது ஒரு காலத்தில் அதை பிரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அது அணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அணுக்களால் ஆனது எது அப்படின்னா தங்கம். தங்கம்ங்கிறது எலிமெண்ட். தங்கம் அணுக்களால் ஆனது. அலுமினியம் அணுக்களால் ஆனது. அலுமினியத்தை உடைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அலுமினியம் அணுக்கள் தான் கடைசியில் கிடைக்கும், வேற எதுவுமே கிடைக்காது. ஸோ இதுதான் தனிமம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட். காம்பவுண்ட் அப்படின்னா சேர்மம். சேர்மம் அப்படின்னா என்னதுன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தனிமங்கள் ஒரே விகிதத்தில் இருக்கும். அந்த பொருள்ல எங்க எடுத்தாலும் ஒரே விகிதத்தில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் HCl, நீங்க சொன்ன மாதிரி HCl, உப்பு, வாட்டர். இப்போ நீங்க வாட்டர் மாலிக்யூல்ஸ் எடுத்தீங்கன்னா வாட்டர்ல நான் சொன்னது பியோர் வாட்டர். பியோர் வாட்டர்னா டிஸ்டில்டு வாட்டர் தான் பியோர் வாட்டர், தான் H2O. அப்போ அங்கே எங்கே பார்த்தாலும் H2Oங்கிற ஒரே விதத்தில் இருக்கும். எந்த ஒரு மாலிக்யூல் எடுத்துட்டிங்கனாலும் ஹைட்ரஜன் 2 பங்கு இருக்கும், ஆக்சிஜன் 1 பங்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே காம்பவுண்ட். அப்போ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுக்களால் ஆனது. மூலக்கூறுன்னு சொல்லுவோம்ல, அதோட மூலக்கூறு. ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுக்களால் ஆன மாலிக்யூல்ஸ் அதால் ஆனது தான் இது. இப்போ ஒரே ஆட்டம் இருந்து இருக்கு, ரெண்டு அணுக்கள். அது ஒரே அணுலேயே 2 அணு இருந்து தனிமம் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், குளோரின், ஓசோன். ஓசோன்லாம் பார்த்தீங்கன்னா O3 அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் தனிமம் வந்து 3 தனிமங்கள் இருக்கும் அதில். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிக்சர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. மிக்சர் அப்படின்னா கலவை. மிக்சர்னா நிறைய பொருட்கள் கலந்த கலவை. அதில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் தண்ணியில் வந்து சர்க்கரையை கலந்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கரையில் கலந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சர்க்கரை அளவு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கீழே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மேலே கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது. சுண்ணாம்பு கலவை, இப்போ நம்ம வீட்டுக்கு போகிற காங்கிரீட், இதெல்லாம் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய மிக்சர். நான் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர் அப்படின்னா சின்ன வயசில் என்ன நினச்சேன் அப்படின்னா அந்த நீளமாக இருக்கும்ல, கடலை மாவில் செய்வாங்கள்ல நீளமாக, அதுக்கு பேர் தான் மிக்சர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. அப்புறம் தான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன தான் தெரியுது மிக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய கலந்தது, அந்த இதுவும் கலந்தது. அந்த மாதிரி வெறுமனை அந்த நீளமாக இருக்கும் தெரியுங்களா, நூடுல்ஸ் மாதிரி நீளமாக இருக்கும் தெரியுமா, அதுக்கு மட்டும் தனியாக பேர் அப்படின்னா கரெக்ட், அதுக்கு பேர் ஓமப்பொடி. ஓம்பொடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தனியாக, அது மட்டும் தனியாக இருந்ததுன்னா அது மட்டும் தனியாக கூட வைப்பாங்க. அப்போ மிக்சர் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா மேக்சிமம் அந்த ஓமப்பொடி இருக்கும். அப்புறம் அந்த அதில் என்னது அந்த உருண்டையாக ஒன்று இருக்குமே, அது என்னது, இந்த உள்ளே எம்டியாக இருக்கும் மேலே உருண்டையாக இருக்குமே, அதுக்கு ஒன்று, அதெல்லாம் சேர்ந்தது. அது பூந்தி, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்ந்தது. இது கூட இருக்கும், அதில் பேர் என்ன, கருவேப்பிலை கூட இருக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்து அதுக்கு பேர் தான். அதனால தான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். காராபூந்தி, கரெக்ட், காராபூந்தின்னு சொல்லுவோம். காராபூந்தி வந்து உள்ளே வந்து இதாக இருக்கும். அது இனிப்பாக இருந்தது அப்படின்னா இனிப்பு பூந்தின்னு சொல்லக்கூடியது. பச்சை பயிறு எல்லாமே கலந்துருப்பாங்க, பச்சை பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நீங்கள் சில பசங்களுக்கு நல்ல விஷயம் வாங்கி கொடுக்கலான்னா சில கடைகளில் வச்சுருக்கிறாங்க. என்னென்னா நவதானியம்னு சொல்லியிருப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது
அது கிட்டத்தட்ட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி வரும். எப்படி மிக்சரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா அது மாதிரி நவதானியத்தை வந்து வச்சுருப்பாங்க. 9 தானியங்களும் பட் கொஞ்சம் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க அது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஐட்டம் வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா தானியங்களும் 9 தானியங்கள் இருந்து இருக்கிற மாதிரி சில கடைகளில் விற்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மிக்சர். அப்போ மிக்சருங்கிறதுல எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. சும்மா எல்லாம் கொஞ்சம் கலந்துருக்கும். ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல அதிகமாக இருக்கும். நீங்கள் மிக்சரே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா திடீர்னு சாப்பிட்டீங்கன்னா ஒரு இடத்துல பூந்தி இனிப்பாக இருக்கும், இன்னொரு இடத்துல கொஞ்சம் காரமாக இருக்கும், அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். தனிமம், சேர்மம், கலவை. இது வரைக்கும் கண்டறியப்பட்ட எலிமெண்ட்ஸ் மொத்தம் எத்தனை தெரியுமா? இது வரைக்கும் எத்தனை எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? இது வரைக்கும் கண்டறியப்பட்ட எலிமெண்ட்ஸ் வந்து 118. 118. அதில் இயற்கையில் கிடைக்கும் தனிமங்கள், இயற்கையில் கிடைப்பது எத்தனை அப்படின்னா 92. ரேடியோ ஆக்டிவ் எவ்வளவு அப்படின்னா 38. ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட், கதிரியக்கத்தன்மை கொண்ட தனிமங்கள் 38. கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட தனிமம் வந்து பார்த்தீங்கன்னா 117 அணு எண் கொண்ட டென்னிசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் டென்னிசன்ஸ். 2009 கண்டுபிடிக்கப்பட்டது. எலிமெண்ட்ஸ் எல்லாம் வரிசையாக கண்டுபிடிக்கப்படலை. சில இடமா கண்டுபிடிக்கப்பட்டு இதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கும் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. அது எல்லாமே அந்த பெரிய இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம்ல, அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம், இந்த ஆட்டம் இதுக்கு முன்னாடி இருக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ரைட், இப்போ சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். மிக்சர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒருபடித்தான கலவைன்னு பேர் வந்து இருந்ததுன்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம், ஒரே மாதிரி. இப்போ நீங்கள் உப்பு கரைசல், சர்க்கரை கரைசல், காற்று கூட என்ன அப்படின்னா மிக்சர், ஒருபடித்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. பலபடித்தான கலவை அப்படின்னா இப்போ மிக்சர்லாம் நம்ம சாப்பிட்ற மிக்சர் சொன்னோம் இல்லை, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்ரோஜீனியஸ் மிக்சராக இருக்கும். ஹீட்ரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இப்போ நம்ம இதெல்லாம் இந்த தனிமங்களெல்லாம் அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா அது தனிம வரிசை அட்டவணைன்னு சொல்லக்கூடியதை வந்து ஃபஸ்ட்டு அதை தயாரித்தது யார் அப்படின்னா மெண்டலீவ். 1869. மெண்டலீவ். ஸோ இவர் எதை பேஸ் பண்ணி தனிம வரிசை அட்டவணையின் தந்தைன்னு சொல்லலாம். எதை பேஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அணு நிறைகளை பேஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தார். அணு நிறைனா என்னது? வாட் இஸ் அட்டாமிக் மாஸ்? அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்னது? அணு நிறைனா என்னது நமக்கு தெரியும். ஒவ்வொரு அணுலையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸ். புரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ், நியூட்ரான் வந்து நோ சார்ஜ், நியூட்ரல். அப்போ அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்னதுன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரான்னு சொல்லலாமா, இல்லை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ளஸ் நியூட்ரான்னு சொல்லலாமா? எது ரைட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரானா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் நியூட்ரானா? இது ரெண்டில் எது கரெக்ட்? விச் இஸ் அணு நிறை, அட்டாமிக் மாஸ் என்பது எது? புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரானா, எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் நியூட்ரானா? சொல்லுங்க அரவிந்தன். எல்லாருமே சொல்றது புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான். ஆன்சர் இஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் சமமாகத்தான் இருக்கும். அதனால் அணு நிறை என்பது எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ்னு சொல்லலாம், அல்லது புரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ்னு சொல்லலாம். இதுக்கு பேர் அட்டாமிக் மாஸ். இது அட்டாமிக் மாஸ். வாட் இஸ் அட்டாமிக் நம்பர்? அடுத்து சொல்லக்கூடியது அட்டாமிக் நம்பர், அணு எண். இது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் அணு எண்? அணு எண்ணுங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸோ அல்லது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோ. ஜெயலக்ஷ்மி பிஎம், புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நீங்கள் அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் நம்பர் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது அணு எண் அதிகமாக இருக்குமா ஒரு தனிமத்துக்கு,
அணு நிறை அதிகமாக இருக்குமா. எந்த ஒரு தனிமத்துக்கும் அணு நிறை வந்து அணு எண்ணை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான், எக்ஸ்ட்ரா நியூட்ரான் வந்து சேருகிறது. சரி, மெண்டலி வந்து பார்த்தீங்கன்னா எது அணு நிறைகளின் அடிப்படையில் வந்து அதை வந்து வரிசைப்படுத்தினார். அணு எண் அடிப்படையில் வரிசைப்படுத்தினது யார் அப்படின்னா மோஸ்லே, MOSLEY. மோஸ்லே என்பவர் அதை வந்து அணு எண் வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்தினார். அடுத்து வந்து லா ஆஃப் ட்ரையாட்ஸ் யார் கொடுத்தா? லா ஆஃப் ட்ரையாட்ஸ், லா ஆஃப் ட்ரையாட்ஸ் அப்படின்னா மும்மை விதி என்று பெயர். மும்மை விதி, மும்மை விதியை கொடுத்தவர் யார் அப்படின்னா டபர்னியர். அதே மாதிரி லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், ஆக்டேவ்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எண்ம விதி. எண்ம விதி, எண்ம விதியை கொடுத்தவர் யாரு? நியூலாண்ட். ஸோ எண்ம விதியை கொடுத்தவர் வந்து நியூலாண்ட். அப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி கொடுத்தாங்களே அந்த அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த பீரியாடிக் டேபிளில் ஹரிசாண்டலாக இருக்கிறதுக்கு பேர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹரிசாண்டலாக இருக்கிறதுக்கு பேர் பீரியட்ஸ். பீரியட்ஸ் அப்படின்னா தொடர்கள் அப்படின்னு பேர். செங்குத்து வரிசைகளாக இருக்கும் தெரியுங்களா, வெர்டிக்கலா அப்படி இருக்கும், அதுக்கு பேர் குரூப்ஸ்னு பேர். குரூப்ஸ் அப்படின்னா தொகுதிகள் அப்படின்னு பேர். குரூப்ஸ்னா தொகுதிகள். மொத்தம் எத்தனை தொடர்கள் இருக்கும்? தொடர்கள் எத்தனை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தொடர்கள் வந்து 7, குரூப்ஸ் வந்து 18. குரூப்ஸ் வந்து 18. படத்துல தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கல் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ இதில் வந்து 18 இருக்கு. ஸோ அந்த 18 அப்படிங்கிறது தொகுதிகள். இதெல்லாம் பின்னாடி வந்தது, இதை தனியாக இங்கே வச்சுருப்பாங்க. இங்கே வந்து 7 வரும். 1 2 3 4 5 6 7. இது கிடைமட்டதாக இருக்கும். மந்த வாயுக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நோபல் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். மந்த வாயுக்கள் முதல் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்கும், ஹீலியம் இருக்கும். இருக்கிறதுலையே ஹைட்ரஜன் ஹீலியம் இப்போ நமக்கு தெரியும். லைட்டஸ்ட் அப்படிங்கிறது எது அப்படின்னா ஹைட்ரஜன். அப்போ பலூனில் வந்து ஹைட்ரஜன் வாயு நிரப்பி நீங்கள் மேலே அனுப்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக போகும், மெதுவாக நல்ல உயரமாக போகும். ஏன்னா அது வந்து லேசானது. ஆனால் அந்த பலூனில் போகிறவங்க எல்லாமே ஹீலியம் வாயு தான் நிரப்பியிருப்பாங்க. ஏன் ஹைட்ரஜன் வாயுவை நிரப்பாமல் ஹீலியம் வாயு பலூனில் போகிறாங்க? வை? ஏன் அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது. ஹைட்ரஜன் அதனால தான் ஃபியூச்சர் ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இப்போ வந்து ராக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஃபியூவல் வேறு. ஹைட்ரஜன் அதில் நீங்கள் ஃபியூவலாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பை ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன வரும்? அதிகபட்சம் வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் வரும், அவ்வளோதான்.
ஜெயலட்சுமி சொல்கிற மாதிரி ஹீலியம் அப்படிங்கிறது இனர்ட் கேஸ், மந்த வாயுக்கள். அது எதிலும் வினை புரியாது, லேசானது. அதனால தான் ஹீலியம் அணுக்களை வச்சு மேலே அனுப்புவாங்க. ஹைட்ரஜன் பலூனை வச்சு அனுப்பிச்சாலும் மேலே போகலாம், அப்படியே மேலே போயிடலாம். அதனால தான் நம்ம வந்து ஹீலியம் வச்சு நம்ம அனுப்புகிறோம். ரைட். அடுத்து வந்து இந்த தனிமங்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான தனிமங்களோட குறியீடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஆன்டிமணி, ஆன்டிமணியோட குறியீடு என்ன தெரியுமா? ஆன்டிமணியோட குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பின்னு வரும். ஏன்னா அது ஸ்டீப்பியம்னு வரும். அதே மாதிரி காரியம்னு சொல்லக்கூடிய லெட்டோட குறியீடு என்ன தெரியுமா? பிபின்னு சொல்லுவோம். ஏன் லெட்டோட குறியீடு பிபி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து பிளம்பம் அப்படின்னு சொல்லுவோம், பிளம்பம். ஸோ அந்த மாதிரி சிலது இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இரும்பு வந்து ஃபெரம் அப்படிங்கிறதுனால அதை வந்து ஃபெரஸ் அப்படிங்கிறதுனால எஃப்இன்னு சொல்லுவோம். எஃப்இ ஆர் ஃபெரஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. குப்ரம் அப்படின்னா காப்பர், குப்ரம். அதனால் லத்தீன் பெயர்கள். குப்ரம் அப்படிங்கிறது காப்பர். ஆரம் அப்படிங்கிறதுனால ஏயு அப்படின்னு சொல்லுவோம், தங்கத்தை. சோடியம் வந்து நாட்ரியம், அதனால எண்ணுன்னு சொல்லுவோம், எண்ணுங்கிறது சோடியம். அர்ஜெண்டம் வெள்ளி, அதனால வெள்ளியை வந்து நம்ம சொல்லுவோம் ஏஜின்னு சொல்லுவோம். பொட்டாசியம் வந்து கேலியம், அதனால கேன்னு சொல்லுவோம், பொட்டாசியம் வந்து கேலியம். பாதரசம் வந்து ஹைட்ராஜியம், அதனால பாதரசத்தை என்ன சொல்லுவோம்? ஹச்சின்னு சொல்லுவோம். வெள்ளியம் வந்து ஸ்டானம், அதனால வெள்ளியத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஸ்என்னு சொல்லுவோம். டங்ஸ்டன் அப்படிங்கிறது ஊல்ஃப்ரம். டங்ஸ்டன் எப்படி குறிப்போம்? எந்த லெட்டரில் குறிப்போம் அப்படின்னா டங்ஸ்டன் அப்படிங்கிறத டபிள்யூவில் குறிப்போம். டபிள்யூவில் குறிக்கிறது டங்ஸ்டன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான இருக்கக்கூடிய இது தனிமங்கள். அடுத்து நமக்கு தெரியும் உலோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லா உலோகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரத்தை கடத்தும், வெப்பத்தையும் கடத்தும், பளபளப்பாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். அப்போ மின்சாரத்தை கடத்த முடியாத ஒரே உலோகம் என்ன? விச் இஸ் த ஒன்லி மெட்டல் விச் டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி? சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க, எக்ஸப்ஷன் அப்படிங்கிறதான் கேட்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா பிஸ்மத். Bismuth is the only metal which does not conduct electricity. அது மாதிரி உலோகங்கள் எப்படி இருக்கும்? ஹார்டாக இருக்குமா? அப்படி இருக்கும் அப்படின்னா உலோகங்கள் எல்லாமே ஹார்டாக இருக்கும். ஆனால் சாஃப்டாக இருக்கிற உலோகம் எது தெரியுமா? லித்தியம், சோடியம், பொட்டாசியம். விச் இஸ் த லைட்டஸ்ட் மெட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம்ங்கிறது லைட்டஸ்ட் மெட்டல். அதே மாதிரி தங்கம், பிளாட்டினம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோபல் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எதனுடையும் வினை புரியாது, இது எதனுடனுமே வினை புரியாது இருக்கிறதுக்கு பேர் நோபல் அப்படின்னு சொல்லுவோம். நோபல். தனிம அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா உலோகங்கள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும், அலோகங்கள் நான் மெட்டல்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்கும். சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும், நான் மெட்டல் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும். உலோக பண்புகளும் இருக்கும், அலோக பண்புகளும் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? மெட்டலாய்ட்ஸ். அதுக்கு பேர் மெட்டலாய்ட்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லுங்க மெட்டலாய்ட்ஸுக்கு. மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா தமிழ் என்னது? உலோக போலிகள். உலோக போலிகள். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிமனி, டெலூரியம், இதெல்லாம் வந்து மெட்டலாய்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள். இப்போ சில முக்கியமான உலோகங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். உலோகங்கள் நேற்றே சொன்னேன், நான் நேற்றுல இன்னைக்கு தான் சொன்னேன்னா ரேடியோ ஆக்டிவ்.
எக்ஸ்ரேன்னு சொல்லக்கூடிய அந்த கதிர்கள்லாம் இருக்குல்ல, எக்ஸ்ரே கதிர்கள் ஊடுருவ முடியாத உலோகம் எது? எதில் வந்து எக்ஸ்ரே கதிர்களே ஊடுருவ முடியாத உலோகம் எது அப்படின்னா காரீயம். காரீயம் அப்படின்னா லெட்னா என்னது? பிபி. எக்ஸ்ரே கதிர்கள் ஊடுருவ முடியாது. அதே மாதிரி இப்போ தான் பார்த்தோம் மிகவும் லேசான உலோகம் எது? மிகவும் லேசான உலோகம் அப்படிங்கிறது லித்தியம். லித்தியம் மிகவும் லேசான உலோகம். மிகவும் கனமான உலோகம். மிகவும் கனமான உலோகம் இது அடிக்கடி கேட்பாங்க. கனமான உலோகம் வந்து ஆஸ்மியம். ஆஸ்மியம், லித்தியம், ஆஸ்மியம். ஆஸ்மியம் வந்து ஹெவியஸ்ட். ஆஸ்மியம் ஆஸ்மியம் வந்து மிகவும் கனமான உலோகம். இந்த அணுவியல் கடிகாரங்கள்லாம் இருக்குல்ல, அட்டாமிக் வாட்சஸ், அதிலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது எதுனா அப்படின்னா சீசியம் யூஸ் பண்ணுவாங்க. சீசியம். புற்றுநோய் இருக்குல்ல, அதுக்கு பயன்படக்கூடியது என்ன தெரியுமா? புற்றுநோய் சிகிச்சை ஒரு தனிமை கதிரியக்க இது யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா கோபால்ட். வெரி குட் அரவிந்தன். கோபால்ட். உலோகங்களோட அரசன், கிங் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஃபெரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இரும்பு. மிகவும் தூய்மையான இரும்பு எது? த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன்கிறது ராட்டயன். WROUGHT, ராட்டயன். ராட்டயன்னா என்னது? தேனிரும்பு. தேனிரும்புங்கிறது மிகவும் தூய்மையான இரும்பு. இரும்பு ரொம்ப கம்மியாக இருக்கும், மாசு அதிகமாக இருக்கும். அது எது அப்படின்னா காஸ்ட் அயன். வார்ப்பு இரும்பு. வார்ப்பு இரும்பு அது வந்து காஸ்ட் அயன். எது வந்து ஒன்லி மெட்டல் இன் லிக்விட் ஃபார்ம்? நீர்ம நிலையில் உள்ள ஒரே உலோகம் எது அப்படின்னா பாதரசம். தகடாக மாறும் தன்மை கொண்ட எது? எதை வந்து தகடாக மாட்டலாம், மெல்லியபிளாக இருக்கும், கம்பியாக நீட்டலாம் அப்படின்னா தங்கம். தங்கம் தான் தகரமாக மாட்டக்கூடியது, ரொம்ப ரொம்ப இது பண்ண முடியாது. அது மாதிரி மின்சாரத்தை கடத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கீழ்கண்டது கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 4 கொடுக்குறாங்க. அலுமினியம், காப்பர், வெள்ளி, தங்கம். இது 4 கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் எது மின்சாரத்தை நன்கு கடத்தும், which is the good conductor of electricity அப்படின்னு சொல்லி அலுமினியம், காப்பர்னு சொல்லக்கூடிய தாமிரம், தங்கம்னு சொல்லக்கூடிய கோல்டு, வெள்ளின்னு சொல்லக்கூடிய சில்வர் அப்படின்னு சொன்னாங்கன்னா வாட் இஸ் த ஆன்சர்? சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் எது? இந்த கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தானே, நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது. மின்சாரத்தை நன்கு கடத்தும் திறன் கொண்ட உலோகம் அப்படிங்கிறது நான் சொன்ன 4ல் எது? காப்பர், திரும்ப சொல்கிறேன் அலுமினியம், திரும்ப சொல்கிறேன் வெள்ளி, திரும்ப சொல்கிறேன் தங்கம். அப்படின்னா ஆன்சரு சில்வர். சில்வர் தான் நன்கு கடத்தக்கூடியது. காப்பரை போட்டுறாதீங்க. சில்வர் வந்து நன்கு கடத்தக்கூடியது. சில்வரை யூஸ் பண்ணால் நல்லது தான், ஆனால் சில்வர் வந்து காஸ்ட்லி. சில்வர் போட்டிங்கன்னு காப்பர் அதுக்கு அடுத்து நல்லா இருக்கும். சில்வருக்கு அடுத்து காப்பர். காப்பர் போடும்போதே நிறைய இடத்துல என்ன பண்ணிடுவாங்க, வெட்டிட்டு போயிடுவாங்க. நிறைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கேஸ் எல்லாம் எங்கள் அப்பா போவாங்க. என்ன கேஸ் அப்படின்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வராது ஒரு கிராமத்தில். என்னென்னா காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வெட்டி சுருட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க காப்பர் ஒயர்லாம். அதனால தான் அதுக்கப்புறம் காப்பராக போட்டாங்க. அப்புறம் காப்பரத்தெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, அலுமினியமாக போட்டாங்க. நிறைய இடத்துல அலுமினியம் போட்டாங்க. ஸோ அப்போ வந்து அதிகமாக மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியது வெள்ளி. வெள்ளியை போட முடியாது, ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கடுத்து காப்பர், அதுக்கடுத்து என்னது அப்படின்னா அலுமினியம். அடுத்து மின்சார இலை இருக்குல்ல, அந்த பல்புக்கு பண்ணக்கூடிய அந்த உலோகம் எது அப்படின்னா டங்ஸ்டன். அது வந்து பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன். வனஸ்பதி தயாரிக்கிறதுக்கு கேட்டலிஸ்டா எது பயன்படுத்துது உலோகம் எது? வனஸ்பதி தயாரிக்கிறதுக்கு அடிக்கடி கேட்பாங்க. வனஸ்பதின்னு சொல்லுவோம்ல நம்ம, அந்த வனஸ்பதி. அதுக்கு கேட்டலிஸ்டாக பயன்படக்கூடிய உலோகம் எது அப்படின்னா நிக்கல். நிக்கல், அதுக்கு பேர் நிக்கல். அது மாதிரி இந்த அட்டாமிக் ரியாக்டரில் கண்ட்ரோல் ராடு கட்டுப்பாட்டு ஒரு களியாக பயன்படுத்தக்கூடியது எது அப்படின்னா கண்ட்ரோல் ராடு வந்து கேட்மியம். கண்ட்ரோல் ராட் கேட்மியம் அப்படின்னு சொல்லக்கூடியது.
குளிர்விப்பான பயன்படுத்தக்கூடியது வந்து லிக்விட் சோடியம் யூஸ் பண்ணுவாங்க அல்லது நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. பட் கண்ட்ரோல் ராடாக யூஸ் பண்ணக்கூடியது, அணுக்கரு உலைகளில் பண்ணக்கூடியது எது அப்படின்னா கேட்மியம். இந்த கேட்மியம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம்லாம் இருக்குல்ல, தங்கத்தை வந்து பற்ற வைக்கிறதுக்காக தான் பயன்படுத்துவாங்க. கேடிஎம்னு சொல்லுவாங்கல்ல, கேடிஎம் 916, கேடிஎம்ன்ற பேர் சொல்லிட்டு 916ன்னு சொல்லுவாங்க. அந்த கேடிஎம் என்ன தெரியுமா? கேட்மியத்தை யூஸ் பண்ண தான் அந்த பற்ற வைப்பாங்க. எந்த உலோகத்தை வந்து மண்ணெண்ணெய்க்குள்ள பாதுகாப்பு வைப்பாங்க? மண்ணெண்ணெய்க்குள்ள தான் வைப்பாங்க. அது வெளியே இருந்தால் எரிஞ்சிடும். மண்ணெண்ணெய்க்குள்ள பாதுகாப்பாக வைப்பாங்க. மண்ணெண்ணெய்க்குள்ள அது என்ன அப்படின்னா சோடியம். அது மாதிரி ஹார்ட் இருக்குல்ல, ஹார்ட் வந்து விரிவடைவதற்கு தேவையான மெட்டாலிக் அயன் எது? ஹார்ட் விரிவடைவதற்கு தேவையானது பொட்டாசியம், சுருங்குவதற்கு தேவையானது கால்சியம். விரிவடைவதற்கு தேவையானது, எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு தேவையானது வந்து பொட்டாசியம், கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம். அடுத்து குளோரோஃபில் இருக்கக்கூடிய உலோகம் என்ன? இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க, பாட்டரியிலையும் கேட்பாங்க. விச் எலிமெண்ட் இஸ் பிரசன்ட் இன் குளோரோஃபில் அப்படின்னா மெக்னீசியம். வெரி குட், மெக்னீசியம். ஹீமோகுளோபின்ல இருக்கிறது என்ன? ஹீமோகுளோபின் பிளட்ல இருக்குல்ல, ஹீமோகுளோபின்ல இருக்கிறது என்னது? இரும்பு. அதனால தான் ஹீமோகுளோபின் சில பேருக்கு நிறைய கம்மியாக இருக்கக்கூடாது. ஒரு ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது மேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கலாம், ஃபீமேலுக்கு எவ்வளோ இருக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ராக்சிமேட்லி சொல்லுங்கள். நீங்கள் இதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்களும் கொஞ்சம் முடிஞ்ச சமயத்தில் அந்தந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இது செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபீமேலுக்கு எவ்வளவு, மேலுக்கு எவ்வளவு. சும்மா டைப் பண்ணுறீங்க நீங்கள், மேல் ஃபீமேல்னு சொல்லாமல் டைப் பண்ணுறீங்களே. 2 பேத்துக்கு ஒரே மாதிரி தானா? மேல் ஃபீமேல் அப்ராக்சிமேட்டா. மேலுக்கு மேக்ஸிமம்னா ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 12 to ஒரு 14 அந்த மாதிரி இருக்கணும், இருந்தால் நல்லது. ஃபீமேலுக்கு மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12, 13 to 15 அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட இருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஓரளவு இருந்தால் இருக்கணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அனீமியா அப்படிங்கிறது வரும். நிறைய ஆக்சிஜன் அவங்க உடம்புல இல்லை, அதனால் அடிக்கடி டயர்டாகும். ஒரு படி ஏறினால மூச்சு வாங்குவாங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கணும். நார்மலாக இந்த சுவரொட்டின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதில் நிறைய சீக்கிரமாக அது ஏறும். சுவரொட்டி அப்படிங்கிறது வந்து மண்ணீரல், ஆட்டோட மண்ணீரல் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அல்லது ஆட்டோட நார்மலாக இருக்கக்கூடிய லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரல் அது வாங்கி சாப்பிடலாம். மண்ணீரல்ங்கிறது பெஸ்ட்டு. அப்புறம் முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் இது பேரிச்சம்பழம். ஸோ அதெல்லாம் ஓரளவு கொடுக்கும், பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் கொடுக்காது. மண்ணீரல் தான் பெஸ்ட்டு. அப்புறம் போமகிரேனட், அதாவது மாதுளை பழம், அதெல்லாம் சாப்பிடலாம். ஓகே, செல்லோட திரவம் இருக்குல்ல, வெளி திரவம் இருக்குல்ல, செல் திரவம், அதில் அதிகமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சோடியம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல் திரவத்தில் இருக்கக்கூடிய உலோகம் என்ன அப்படின்னா பொட்டாசியம். பூமி இருக்குல்ல, பூமியோட ஓடு இருக்குல்ல, ஓடுனா கிரஸ்ட்னு சொல்லுவோம்ல. கிரஸ்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓசைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரஸ்டில் அதிகமாக இருக்குது. கிரஸ்ட்னா ஓசை. இதை ஓசைன்னு ஒரு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓசை. நம்ம பூமியோட மேலோட்ட தட்டினீங்கன்னா ஓசை கிடைக்கும்ல, அப்படி ஓசை அப்படின்னா என்னென்னா அதிகமாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு அடுத்து என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா சிலிக்கானுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா அலுமினியம், அப்புறம் அயன். அப்போது பூமி ஓட்டில் அதிகம் காணப்படும் உலோகம் எது அப்படின்னா ஆன்சர் என்ன? பூமி ஓட்டில் அதிகம் காணப்படும் உலோகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து அலுமினியம். ஏன்னா ஆக்சிஜனுங்கிறது உலோகம் கிடையாது. நான் கேட்ட கொஸ்டின் வந்து உலோகம். ஸோ அது ஆன்சர் இஸ் அலுமினியம். அடுத்து அந்த உலோகத்தோட தாதுக்கள், ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலோக தாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கோவைட். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத மட்டும் நான் முக்கியமாக சொல்கிறேன். மஸ்கோவைட் அப்படிங்கிறது எதனுடைய தாது?
மஸ்கோவைட். இந்தியா ஒரு குழு வேணா தரேன். அது வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. உலகத்திலே கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து மஸ்கோவைட். மஸ்கோவைட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கா. மைக்கா. மோனோசைட். மோனோசைட். மோனோசைட் வந்து பார்த்தீங்கன்னா தோரியம். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க, இல்லைனா கேட்டுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. மோனோசைட் தோரியம். மேலக்கைட். மேலக்கைட். மேலக்கைட் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமிரம். தாமிரனோட கார்பனேட் அது மேலக்கைட். சிட்ரைட். சிட்ரைட். சிட்ரைட் வந்து இரும்பு. சிட்ரைட் வந்து இரும்பு. ஃப்ளூர்ஸ்பார். ஃப்ளூர்ஸ்பாருங்கிறது கால்சியம். ஃப்ளூர்ஸ்பாருங்கிறது கால்சியம். கிரையோலைட். கிரியோலைட் அல்லது கிரையோலைட். கிரையோலைட் வந்து அலுமினியம். கிரையோலைட் வந்து அலுமினியம். எப்சம். எப்சம் மெக்னீசியம் சல்ஃபேட்னு சொல்லுவாங்க. எப்சம் வந்து மெக்னீசியத்தோட சால்வ். சல்ஃபேட் தாது மெக்னீசியத்தோட. ஜிப்சம் கால்சியம் சல்ஃபேட்னு சொல்லுவோம்ல, ஜிப்சம். ஜிப்சம் வந்து கால்சியம். ஜிப்சத்தில் வந்து கால்சியம் இருக்கு. கேலமைன், இது அடிக்கடி கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. கேலமைன். கேலமைன் அப்படின்னா துத்தநாகம். துத்தநாகம்னா ஜிங்க். கேலமைன். கேலமைன் அப்படின்னா ஜிங்க். கேலமைன் துத்தநாகம். லைம்ஸ்டோனில் கால்சியம் கார்பனேட் இருக்கு. லைம்ஸ்டோன்னாலே கால்சியம் கார்பனேட். லைம்ஸ்டோன். கலீனா. கலீனா அடிக்கடி கேட்பாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் கலீனா. GALENA. கலீனா. கலீனால என்ன இருக்கு? கலீனால வந்து காரியம் இருக்கு. காரியம்னா என்னது? லெட் இருக்கு. சின்னபார் நிறைய பேருக்கு தெரியும். சின்னபார் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கூல்ல இருந்து படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே ஸ்கூல்ல படிச்சது தான், மறந்துருக்கும். பட் சின்னபார்லாம் சிலதெல்லாம் மறக்காது. சின்னபார். CHINNABAR. சின்னபார். சின்னபார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாதரசம். சின்னபார் அப்படிங்கிறது பாதரசம். மெர்க்குரி. ரூட்டைல். ரூட்டைல். RUTILE. ரூட்டைல் அப்படிங்கிறது டைட்டானியம். ரூட்டைல் அப்படிங்கிறது டைட்டானியம். ரூட்டைல் டைட்டானியம். பாக்சைட். பாக்சைட் அப்படின்னா அலுமினியம். அடிக்கடி கேட்பாங்க. பாக்சைட் அலுமினியம். பாக்சைட் அலுமினியம். பைரைட். அயன் பைரைட்னே வரும். அயன் பைரைட்டுங்கிறது இரும்பு. ஹேமடைட். மேக்னடைட். ஹேமடைட், மேக்னடைட், பைரைட், இதெல்லாம் என்னது அப்படின்னா இரும்போடது. அர்ஜென்டைட், அது உங்களுக்கு தெரியும். அர்ஜென்டைட்டுங்கிறது வந்து வெள்ளி. அடுத்து டாலமைட். இதுவும் கேட்பாங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க. டாலமைட், இது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டாலமைட்டுங்கிறது மக்னீசியம். டாலமைட் எதனுடைய தாது அப்படின்னு கேட்டாங்கன்னா டாலமைட் வந்து மெக்னீசியம். டாலமைட் மெக்னீசியம். அப்புறம் தாமிர பைரைட். தாமிர பைரைட் வந்து தாமிரம். கேமலைட். கேமலைட். கேமலைட் வந்து மெக்னீசியம். கேமலைட் வந்து மெக்னீசியம். ரைட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மெட்டல்ஸ் எல்லாம் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய கலவைகள்னு சொல்லக்கூடியது. கலவைகள் 2-3 மெட்டல்ஸை வந்து சேர்த்து கலவைகள் கண்டுபிடிப்பாங்க. அப்போ 2 மெட்டல் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸும் வரும். அதை வச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ நமக்கு தெரியும் சிந்து சமவெளி நாகரிகம் என்ன காலம். சிந்து சமவெளி நாகரிகம் வந்து என்ன காலம் அப்படின்னா என்ன காலம்னு சொல்லுவோம். சிந்து சமவெளி நாகரிகம் பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவோம். பிரான்ஸ்னா தமிழ் என்னது, வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவோம். வெண்கலம். அப்போ வெண்கலம்ங்கிறது என்ன அப்படின்னா வெண்கலம் எதுவும் கலந்த கலவை வந்து வெண்கலம். வெண்கலங்கிறது எந்த 2 மெட்டல் சேர்ந்தது அப்படின்னா காப்பர் அண்டு, சொல்லுங்க, வெண்கலம்ங்கிறது காப்பர் அண்டு காப்பர் அண்டு கரெக்டா சொல்லுங்க. எஸ்என்னா என்னது இங்கிலீஷ்ல? எஸ்என்னா என்னது? டின். டின்னுனா என்னது? வெள்ளியம் அல்லது தாமிரம்னு சொல்லுவாங்க. தாமிரமும் வெள்ளியம்னு சொல்லக்கூடிய டின்னும் சேர்ந்தது தான்.
Cu and Sn, Tu and Sn. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். காப்பரும் ஜிங்கும் கலந்ததுக்கு பேர் வந்து பித்தளை. அது வந்து பித்தளை. பித்தளைனா பிராஸ். பிராஸ்னா பித்தளை. பிராஸ்ல தான் தாமிரமும் சுத்தநாகமும், அதாவது காப்பரும் ஜிங்கும் கலந்தது. வெண்கலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமிரமும் வெள்ளியமும் கலந்தது, அதாவது டின் அண்ட் காப்பர். அதான் நம்ம வந்து அந்த பிரான்ஸ் ஏஸ்ன்னு சொல்லுவோம். டின்னு கூட வெளியில இருந்து இறக்குமதி தான் பண்ணது வந்து தான் சிந்து சமவெளி மக்கள். அடுத்து எலக்ட்ரம் அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க. வாட் இஸ் எலக்ட்ரம்? ஸோ வாட் இஸ் எலக்ட்ரம்? எலக்ட்ரம்ங்கிறது எதுவும் கலந்த கலவை. சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சில பேர் படிச்சிருந்தா மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா இது தெரியறது கொஞ்சம் கஷ்டம். எந்த ரெண்டு சேர்ந்ததுக்கு பேரு எலக்ட்ரம் என்று பெயர்? எலக்ட்ரம். புவனா, வெரி குட். எலக்ட்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தங்கமும் வெள்ளியும் சேர்ந்த கலவைக்கு பேரு எலக்ட்ரம். தங்கமும் வெள்ளியும் சேர்ந்தது. அது மாதிரி துருப்பிடிக்காத எக்குன்னு சொல்லுவோம்ல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இப்போ நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு வாங்கினீங்கன்னா உடனே துருப்பிடிச்சிடும். ஏன்னா அது கரெக்டாக அந்த காம்போசிஷனில் இருக்காது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் துருப்பிடிக்காத இருக்குன்னா, பழைய கால தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்னைக்கு வரைக்கும் துருப்பிடிக்காமல் இருக்கும். துருப்பிடிக்காத எக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இரும்பு, குரோமியம், நிக்கல் இதெல்லாம் சேர்ந்தது. இந்த குரோமியம் எல்லாம் கரெக்டாக அளவு இருக்கணும். இது இல்லை அப்படின்னா துருப்பிடிச்சிடும். இப்போ நீங்கள் வீட்டில் இப்போ வாங்கினோம்னா தட்டெல்லாம் துருப்பிடிச்சிடும். தண்ணிக்குள்ளேயே போட்டிருந்தா கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு வந்து துருப்பிடிக்க கூடாது, துருப்பிடிக்காது. அது மாதிரி ஜெர்மன் சில்வர்னு இருக்குன்னு சொல்லிருங்களேன். அந்த ஜெர்மன் சில்வர்னு இருக்கிறதுல வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஜெர்மன் சில்வரில் என்ன கிடையாது, சில்வர் கிடையவே கிடையாது. பேர் தான் ஜெர்மன் சில்வர். ஜெர்மன் சில்வரில் என்ன தெரியுமா இருக்கு? காப்பர் இருக்கு, ஜிங்க் இருக்கு, நிக்கல் இருக்கு. காப்பர், ஜிங்க், நிக்கல், அதாவது தாமிரம், துத்தநாகம், நிக்கல். இதுல என்ன கிடையாது அப்படின்னா சில்வர் கிடையவே கிடையாது. அந்த பேர் தான் அப்படி இருக்கும். அதே மாதிரி நீங்க கேட்பாங்க, கீழ்கண்டவற்றில் எது பூச்சி இல்லை அப்படின்னு கேட்பாங்க. பூச்சி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா சில்வர் ஃபிஷ்னு ஒன்று எது வந்து இதுல மீன் இல்லைன்னு கேட்பாங்க. அப்போ சில்வர் ஃபிஷ் அப்படின்னு ஒன்று இருக்கும். சில்வர் ஃபிஷ். இந்த சில்வர் ஃபிஷ் அப்படின்றது இருக்குல்ல, இது மீனே கிடையாது. சில்வர் ஃபிஷ்ங்கிறது என்ன அப்படின்னா சில்வர் ஃபிஷ் அப்படிங்கிறது இது ஒரு பூச்சி. சில்வர் ஃபிஷ் அப்படிங்கிறது பூச்சி. இது வந்து இன்செக்ட். இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா உங்க புத்தகத்தை ரொம்ப நாளா ஏதாவது ஓப்பன் பண்ணாம பழைய புத்தகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா உள்ள வந்து வெள்ளி கலர்ல ஒரு 2 ஆண்டனாவெல்லாம் நீட்டிட்டு ஒரு சின்ன பூச்சி, புழு போல ஒரு பூச்சி அப்படியே போகும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே நல்ல அந்த ஷைனிங்கோட இருக்கும். அந்த ஷைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா புதுசா நீங்க வெள்ளி நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஷைனிங் இருக்கும் தெரியுமா? புதுசா வெள்ளி நகை, வெள்ளி பாத்திரம் வாங்கினீங்கன்னா அந்த ஷைனிங் இருக்கும். அதுக்கு பேர் தான் சில்வர் ஃபிஷ்னு பேர். அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? ஒரு மீன் போன்று இருக்கும். அதனால சில்வர் ஃபிஷ்னு அதை சொல்லுவோம். அஃபிஷியலி அதுக்கு பேர் சில்வர் ஃபிஷ், பட் இட் இஸ் நாட் அ ஃபிஷ். அது பூச்சி வகையை சேர்ந்தது. ஒரு பூச்சி அப்படின்னு சொல்லும் போது ஜுவாலஜியில வரும். பூச்சிக்கு எத்தனை கால் இருக்கணும் சொல்லுங்க? ஒரு பூச்சி அப்படின்னா வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் இன்செக்ட்? இன்செக்டுக்கு கண்டிப்பா ஒரு டெஃபினேஷன் இருக்குல்ல. இன்செக்ட் அப்படின்னா எத்தனை கால்கள் இருக்கணும் சொல்லுங்க? இன்செக்ட்ஸ் நம்பர் ஆஃப் லெக்ஸ், நம்பர் ஆஃப் லெக்ஸ் ஃபார் இன்செக்ட். இன்செக்ட்ஸுக்கு எத்தனை லெக்ஸ் இருக்கும் பாப்போம். கரெக்டா போடுறீங்களான்னு. கரெக்ட். இன்செக்ட்ஸ் அப்படின்னாலே 6 கால் இருக்கணும். இன்செக்ட்ஸோட டெஃபினேஷனே அதுதான். 6 கால் இல்லை அப்படின்னா அது பூச்சி கிடையாது. புரிஞ்சதா? 6 கால் இருக்கணும்.
வித்தியாசமாக இருந்ததுன்னா நம்ம அதை வித்தியாசப்படுத்துவோம். சரியா? இப்போது யாராவது எங்கேயாவது சொல்லுவோமா? நம்ம நினச்சி பாருங்க. 2 கால் மனுஷன் யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ ஏன் 8 கால் பூச்சின்னு சொல்கிறோம்? அப்படின்னா பூச்சினாலே 6 கால் தான். எக்ஸப்ஷனல் கேசஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கே 8 கால் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம 8 கால் பூச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சே சொல்லணும். 8 கால் பூச்சிங்கிறதுனால 8 கால் இருக்கிறதுனால அது பூச்சின்னு. எல்லா பூச்சிக்கும் 8 கால் கிடையாது. 3 கால் மனுஷன்னு சொல்லுவோம், 4 கால் மனுஷன்னு சொல்லுவோம். ஆனால் 2 கால் மனுஷன்னு யாரும் சொல்லவே மாட்டோம். ஏன்னா மனுஷன்னா 2 கால் தான். சரிங்களா? அதனால் எதெல்லாம் உங்களுக்கு வந்து பூச்சி அப்படிங்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அந்த இன்செக்ட் அப்படிங்கிற கேரக்டர். பூச்சி அப்படின்னா 6 கால் அப்படிங்கிறது தான் அதனுடைய டெஃபினிஷன். ஓகே, ரைட். அடுத்து என்ன கேட்குறாங்க? ஜெயலக்ஷ்மி, இஸ் ஸ்பைடர் அண்ட் இன்செக்ட்? இஸ் a repeated question. ஸ்பைடருங்கிறது இன்செக்ட் அப்படிங்கிறது. ஸ்பைடர் அப்படிங்கிறது இன்செக்ட் கேட்டகரியில் வராது. சரிங்களா? அதுக்கு என்ன பேர் வரும் தெரியுமா? அது அரக்கினிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அரக்கினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இன்செக்ட் கிடையாது. இன்செக்டே கிடையாது. இன்செக்ட்ஸுக்கு என்ன இருக்கணும்? ஹெட் இருக்கணும், தொராக்ஸ் இருக்கணும், அப்டாமன் இருக்கும். தொராக்ஸில் வந்து 3 pairs of legs இருக்கணும். இதுதான் டெஃபினிஷன். ஸோ அது வந்து ஆந்த்ரோபோடில் வரக்கூடிய அரக்னிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அடுத்து ரசக்கலவை அப்படின்னு சொல்லுவோம். அமால்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமால்கம், ரசக்கலவை. அமால்கம்ங்கிறது வந்து பாதரசம் கலந்த கலவை வந்து அமால்கம்ங்கிறது பாதரசம் கலந்த கலவை. பாதரசம் கலந்த கலவை. அடுத்து டுராலுமின். டுராலுமின் எங்க யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டுராலுமின் டுராலுமின்ங்கிறது அலுமினியமும் மெக்னீஷியமும் கலந்த கலவை. அப்போ அலுமினியம் இதெல்லாம் கலக்கும்போது கொஞ்சம் லேசாகவும் இருக்கும், அதே கடினத்தன்மையும் மெக்னீஷியம் சேர்ந்ததுனால கொடுக்கும். இது எதற்கு அப்படின்னா விமான பாகங்கள்லாம் செய்வதற்கு பயன்படும். விமான பாகங்கள் செய்வதற்கு டுராலுமின் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அமால்கம் ஆஃப் சில்வர் இருக்குல்ல, வெள்ளி ரசக்கலவை. இந்த வெள்ளி ரசக்கலவை வந்து பல்லு இடைவெளியெல்லாம் இருக்குல்ல, பல்லெல்லாம் அடைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. பல்லெல்லாம் அடைக்கிறதுக்கு பயன்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி ரசக்கலவை. நிக்கலும் குரோமியமும் சேர்ந்தது தான் நைக்ரோம். நிக்ரோம்னு சொல்லுவாங்க, நைக்ரோம்னு சொல்லுவாங்க. இது அதிக மின்தடை உள்ளது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த நைக்ரோம்னு சொல்லக்கூடியதெல்லாம் அதிக மின்தடை உள்ளது. இதெல்லாம் வந்து இந்த ஹீட்டர்ஸ் அதிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டைப் மெட்டல்னு சொல்லுவாங்க. டைப் மெட்டல் அப்படிங்கிறது இந்த டைப்ரைட்டர்லாம் செய்வதற்கு பயன்படுத்துவாங்க. இது என்ன பண்ணுவாங்க? காரியம், வெள்ளியம், ஆன்டிமனி அந்த கலவை. காரியம், வெள்ளியம், ஆன்டிமனி, லெட்டு, டின்னு, ஆன்டிமனி. இன்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வாருங்கிறது அது வந்து இட் வில் நாட் எக்ஸ்பேண்ட் ஆன் ஹீட்டிங். வெப்பத்தால் விரிவடையாது. வெப்பத்தால் விரிவடையாத உலோக கலவைக்கு பேர் இன்வார். இன்வார் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பெண்டுலம் கிளாக்கெல்லாம் இருக்குல்ல, இப்போ பெண்டுலம் கிளாக்கு வந்து வெப்பத்தால் விரிவடைஞ்சிச்சு அப்படின்னா டைம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனி ஊசல்கள் செய்வதற்கெல்லாம் இன்வார் வந்து பயன்படுத்துவாங்க. ஹெல்மெட் வந்து மேங்கனீஸ் கொஞ்சம் கடினத்தன்மை இருக்கும், அதனால் அந்த மேங்கனீஸை வந்து பயன்படுத்துவாங்க. மேங்கனீஸ் எக்கு பயன்படுத்துவாங்க. மேங்கனீஸ் எக்குனானது ஸ்டீல். ஸோ மேங்கனீஸ் ஸ்டீல் பயன்படுத்துவாங்க. ஹெல்மெட்லாம் செய்வதற்கு பயன்படுத்துவாங்க. சால்டரிங் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்ராசு அப்படின்னு சொல்லுவோம். பட்ராசு இந்த எலக்ட்ரானிக்
இது உள்ளவங்களுக்கு நீங்கள் தெரியும், சால்டரிங் அயன்லாம் இருக்கும்ல, 2 சர்க்கியூட்டெல்லாம் வந்து பற்ற வைப்பாங்க. ஒரு சால்டரிங் அயன் ஒன்று இருக்கும், அந்த சால்டர்னு சொல்லுவாங்க. அதில் அந்த சால்டர் அந்த அயன் ராட் இருக்குல்ல, அதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அப்படியே லிக்விட் மெல்ட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா சால்டர். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? லெட்டும் காரியம் அண்ட் வெள்ளியம். காப்பர் அண்டு டின். சரி, காப்பர் கிடையாது, காரியம். காரியம்னா என்னது? லெட்டு. லெட்டும் டின்னும் சேர்ந்த கலவை. லெட்டும் டின்னும் சேர்ந்த கலவை. ஓகே, இந்த குரூப் 1 ஏஜ் ரிலாக்ஸேஷன் சம்மந்தமாக தான் நிறைய பேரை பார்த்துட்ருக்கோம், நிறைய நடந்துகிட்ருக்கு. அது சம்மந்தமாக தான் அட்லீஸ்ட் இந்த வரக்கூடிய ஒரு அட்டம்ப்ட்டுக்காக கொடுக்கறது மாதிரி. ஏன்னா நிறைய குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. அதுக்காகத்தான் குரூப் 1 வந்து போன மாதமே வந்திருக்கணும். ஸோ அதனால் என்ன கொஞ்சம் வேக்கன்சி கொஞ்சம் கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். எல்லாமே எது இருந்தாலும் இந்த பேப்பரில் வர்றது, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வதந்திகள், அதெல்லாமே சும்மா வதந்திகள் தான். அதெல்லாம் எவ்வளோ உண்மை அப்படின்றது தெரியாது. பார்க்கலாம், இந்த மாதம் வருதோ அடுத்த மாதம் வருதான்னு தெரியல. அது மாதிரி குரூப் 2ஓட ரிசல்ட்ஸுக்கு மட்டும் ஒன்றுமும் தெரியலை, எப்போ வருது அப்படின்றது அதுவும் தெரியலை. ஸோ இப்போதைக்கு இங்கே எல்லாமே குரூப் 4 முடிச்சிட்டிங்கன்னா தான் அதை பற்றியே பேசுவீங்க. இப்போதைக்கு உங்களுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஒன்லி எல்லாமே குரூப் 4ல் இருக்கணும், அவ்வளோதான். அது போதும். ரைட், அடுத்து வந்து நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் அப்படின்னா அலோகங்கள். அலோகங்கள் நார்மலாக அப்படியே உலோகத்தோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அவ்வளோ வலுவல்லாம் இருக்காது, பளபளப்பாகலாம் இருக்காது. அதில் எக்ஸப்ஷன் இருக்கும். சிலது பளபளப்பாக இருக்கும், கிளிட்டரிங்காக இருக்கும். அந்த மாதிரி பளபளப்பாக உள்ள அலோகங்கள் எது தெரியுமா? அயோடின், கிராஃபைட். அயோடின், கிராஃபைட் அப்படிங்கிறது பளபளப்பாக இருக்கக்கூடியது. லிக்விட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரே நான்மெட்டல் எது? நீர்ம நிலையில் உள்ள ஒரே அலோகம். நீர்ம நிலையில் உள்ள ஒரே அலோகம் எது அப்படின்னா புரோமின். புரோமின் தான் நீர்ம நிலையில் உள்ள ஒரே அலோகம். ஸ்டார்ச் இருக்குல்ல, ஸ்டார்ச்சுக்கு நீல நிறம் கொடுக்கக்கூடியது என்னது அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயாலஜி ஸ்கூலில் வந்து நான் படிக்கும்போது அந்த டெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸ்டார்ச் இருக்கா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டார்ச்சுக்கு வந்து நீல நிறத்தை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா அயோடின். அயோடின் வந்து நீல நிறத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு பொருட்களோட வயது, பழைய படிமங்களோட வயது கண்டுபிடிக்கிறது கார்பன் டேட்டிங்னு சொல்லுவோம். கார்பன் C14 C12 அப்படிங்கிறது சொல்லுவோம். அதுலேருந்து அந்த ரேஷியோ வச்சு கண்டுபிடிப்பாங்க. கார்பன் டேட்டிங், ரேடியோ கார்பன் டேட்டிங். உயிருள்ள ஒரு காலத்தில் உயிரோடு இருந்த பொருள்களுக்கு வயதை கண்டுபிடிக்கிறது கார்பன் டேட்டிங்னு சொல்லுவாங்க. உயிரற்ற பொருளான மரங்கள், அது பாறைகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யுரேனியம் டேட்டிங்னு சொல்லுவாங்க. யுரேனியம் டேட்டிங். அலோகங்களை மிகவும் லேசான தனிமம்ங்கிறது வந்து ஹைட்ரஜன். தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படக்கூடியது உங்களுக்கே தெரியும். வீட்டில் நம்ம தண்ணி கார்ப்பரேஷன் வாட்டர் வந்துச்சுன்னா அதில் என்ன முனிசிபாலிட்டி வாட்டர் வந்துச்சுன்னா அதில் என்ன கலந்து வருவாங்க சுத்திகரிக்கிறதுக்கு? குளோரின் பண்ணுவாங்க. ஜெராக்ஸ் எந்திரத்தில் பயன்படுத்தக்கூடியது வந்து செலினியம். செலினியம்ங்கிறது ஜெராக்சியம் பண்ணுவாங்க. செலினியம் பவுடர் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது ஜெராக்சியம். மின்சாரத்தை பொதுவாக நான் மெட்டல்ஸ் கடத்தாது. ஒரே ஒரு நான் மெட்டல் மட்டும் தான் கடத்தும். அது என்ன அப்படின்னா கிராஃபைட். கிராஃபைட் மட்டும்தான் மின்சாரத்தை கடத்தக்கூடியது. பூமியோட ஓட்டுன்னு சொல்லக்கூடிய கிரஸ்ட்ல இருக்கக்கூடிய நான் மெட்டல் எது அப்படின்னா ஆக்சிஜன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஓசைங்கிறீங்க அந்த அக்ரானிமை ஞாபகம் வச்சு, எங்க OSAI. ஓங்கிறது ஆக்சிஜன், சிலிக்கான், அலுமினியம், அயன். கதிரியக்கத்தன்மை கொண்ட ஒரே ஹாலஜன், the only radioactive halogen. the only radioactive halogen அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆஸ்ட்ரடைன். ஆஸ்ட்ரடைன்ங்கிறது தான் ஒன்லி ரேடியோ ஆக்டிவ் ஹாலன். அது மாதிரி கார்பனோட புறவேற்றுமை வடிவங்கள் இருக்குல்ல, கார்பனோட புறவேற்று வடிவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைரம், கிராஃபைட், ஃபுல்லரின். டயமண்ட், கிராஃபைட், ஃபுல்லரின். அப்புறம் இப்போ கிராஃபின்னு சொல்கிறாங்க. கிராஃபின் அப்படிங்கிறது எல்லாமே இதனுடைய
புறவேற்றுமை வடிவங்கள், இந்த அலோட்ராப்ஸ் ஆஃப் கார்பன் தான் பக்மினிஸ்டர், ஃபுல்லரின், கிராஃபைட், வைரம் இதெல்லாம் வரும். அப்புறம் இந்த செமிகண்டக்டர் இருக்குல்ல, குறை கடத்திகள், டிரான்சிஸ்டரில் செமிகண்டக்டர்ஸில் அதில் பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா சிலிக்கான் ஜெர்மானியம் வந்து பயன்படுத்துவாங்க. கம்ப்யூட்டரில் மெமரி சிப்லாம் இருக்குல்ல, அதில் பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா சிலிக்கான் அப்படிங்கிறது பயன்படுத்துவாங்க. எந்த அலோகத்தை வந்து தண்ணிக்குள்ளேயே வச்சு பாதுகாப்பாங்க, வெளியே வச்சிங்க அப்படின்னா எரிஞ்சிடும், அதனால தண்ணிக்குள்ளேயே வச்சு பாதுகாப்படுத்துவாங்க. அது எது அப்படின்னா பாஸ்பரஸ். என்ன பாஸ்பரஸ்? சோடியம் கிடையாதுங்க. சோடியம்ங்கிறது உலோகம். அது ஏற்கனவே நான் சொன்னேன், அதை வந்து மண்ணெண்ணில் வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறது பாஸ்பரஸில் ஒயிட் பாஸ்பரஸ் வந்து வெளியில் வச்சா தீ பிடிச்சிரும். அதனால் ஒயிட் பாஸ்பரஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே வச்சு பாதுகாப்பாங்க. ரப்பரை வல்கனைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. சல்ஃபர், கந்தகம். வல்கனைசிங் ரப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர். வெரி குட். ஸோ ஒயிட் பாஸ்பரஸ் வந்து இது வந்துடும். நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய, அதாவது எப்படி அந்த சயின்டிஃபிக்காக எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது, ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பெரிய கேஸ் எங்கள் ஊரில். நான் இருந்த ஊர் வந்து துவரங்குறிச்சி அப்படிங்கிற ஊர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அது வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப ஃபேமஸானது. அப்போது கம்யூனல் ரயாட்ஸ் அதிகமாக வரும். அங்கே கம்யூனல் ரயாட்ஸுக்கு பேர் போனது துவரங்குறிச்சி, புத்தானத்தம் அப்படிங்கிற ஏரியா எல்லாமே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் ஒவ்வொரு வீடுகள் குடிசைகள்லாம் இருந்ததில்ல. அந்த குடிசை வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பற்றி எரிய ஆரம்பிச்சுது நிறைய இடத்துல. அங்கங்கே குடிசை வீடுகள்லாம் நிறைய எரிய ஆரம்பிச்சுது. அது என்னடான்னு பார்த்தா அப்படின்னா ஒயிட் பாஸ்பரஸ் இருக்குல்ல, அந்த ஒயிட் பாஸ்பரஸை சாணி இருக்குல்ல, பச்சை சாணிக்குள்ளே வச்சு அந்த குடிசை மேலே போட்டு போயிடுவாங்க. இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த குடிசை மேலே, இது சொல்கிறது கூட தப்பு, பட் நீங்களாம் நல்ல பசங்கன்றதுனால உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இதை, சரியா? நீங்கள் இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, ஏன்னா அது பரவக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு இந்த விஷயங்கள்ல, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த பச்சை சாணிக்குள்ளே அந்த ஒயிட் பாஸ்பரஸை போட்டுட்டு அந்த குடிசையில் நீங்கள் போட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் என்றைக்கோ போட்டு போவீங்க. ஆனால் அது காஞ்சு அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ என்னைக்கு நல்ல வெயில் அடித்து நல்லா காஞ்ச உடனே வெளியே எக்ஸ்போஸ் ஆகும்போது தீப்பிடிக்கும். ஸோ அப்போது அதை நீங்கள் ஒரு இடத்துல போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு எவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் கழிச்சு கூட அது தீப்பிடிக்கலாம். அப்போ தீப்பிடிக்கும் போது அங்கே அதுக்குரிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி அப்புறம் அது ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க. இப்போலாம் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஆனால் இப்போலாம் சிசிடிவி அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஆக்டிவிட்டீஸு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் போய் இதெல்லாம் வாங்குனீங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது இப்போயே நினச்சி பாருங்கள், இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு அடுத்த ஊருக்கே கிளம்பியே போயிடலாம். ஸோ அப்போது அந்த ஒயிட் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது, ஸோ ஒயிட் பாஸ்பரஸ் அதனால தான் தண்ணிக்குள்ளே வச்சுருப்பாங்க. வெளியே வச்சிங்க அப்படின்னா, நான் சொல்கிறது புரியுதில்ல? சாணிக்குள்ளே வச்சுக்கிறீங்க, சாணி ஈரமாக இருக்கிறதுனால அது ஒன்றும் ஆகாது, பட் காஞ்ச உடனே திடீர்னு எரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து அமிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமிலத்தை வந்து வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைப்பான்? வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட். மியூரியாட்டிக் ஆசிட் அப்படின்னு எதை சொல்லுவோம்? மியூரியாட்டிக் ஆசிட் கேட்பாங்க. மியூரியாட்டிக் ஆசிட் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் மியூரியாட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்வாஃபோர்டிஸ் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா நைட்ரிக் ஆசிட். அமிலமலையில் இருக்கக்கூடிய அமிலங்கள் நமக்கு தெரியும். கந்தகம், நைட்ரிக், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு இருக்கும். அது 5.6 7 விட கம்மியாக இருக்கும், அதான் அமிலமலை. 5.6 5.5 அந்த மாதிரி இருந்ததுன்னா அது சொல்லுவோம். வலிமையான நைட்ரிக் ஆசிட் வந்து அதான் அந்த அக்வாஃபோர்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரிக் ஆசிட் வந்து வலிமையான திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எறும்பு கடிக்கும் போது நம்ம உடம்புல செலுத்தப்படுவது என்னது அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட்.
எலும்பு கடிக்கும் போது நம்ம உள்ள போறது வந்து ஃபார்மிக் ஆசிட். வினிகர்னு சொல்லக்கூடிய புளித்த காடியில் இருப்பது வந்து அசட்டிக் ஆசிட். அசட்டிக் ஆசிட். கார் பேட்டரியில் இருக்கிறது சல்ஃபியூரிக் ஆசிட். கண்ணாடியை அரிக்கக்கூடியதுன்னு அடிக்கடி கேட்பாங்க. கண்ணாடியை அரிக்கக்கூடிய அமிலம் எது? இச்சிங் ஆஃப் த கிளாஸஸ். இச்சிங் ஆஃப் த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். வெரி குட் முபாரக் பானு. ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். ராஜதிராவகம்னு சொல்லுவாங்க. ராஜதிராவகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோபல் மெட்டல்ஸான தங்கத்தை பிளாட்டினத்தெல்லாம் கரைக்கும். தங்கத்தையும் பிளாட்டினத்தையும் கரைக்கக்கூடியது என்ன அப்படின்னா ராஜதிராவகம். ராஜதிராவகங்கிறது என்னதுன்னா 3 பங்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், 1 பங்கு நைட்ரிக் ஆசிட். ஸோ அதுக்கு பேர் தான் ராஜதிராவகம். ஸோ ராஜதிராவகத்தில் தான் தங்கம் கரையும். எலுமிச்சம்பழத்தில் இருக்குது சிட்ரிக் ஆசிட். புளி திராட்சையில் இருக்கிறது வந்து டார்டாரிக் ஆசிட். ஆஸ்பிரின் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆஸ்பிரின் அப்படிங்கிறது அசட்டைல் சாலிசிலிக் ஆசிட். இது கேட்பாங்க. வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் ஆஸ்பிரின்? அசட்டைல் சாலிசிலிக் ஆசிட். பார்பிச்சூரிக் அமிலம். பார்பிச்சூரிக் ஆசிட். பார்பிச்சூரிக் ஆசிட் வந்து மயக்க மருந்தா யூஸ் பண்ணுவாங்க. ஈத்தரெல்லாம் மயக்க மருந்தா யூஸ் பண்ணுவாங்க. அடிப்பிக் ஆசிட். அடிப்பிக் ஆசிட் வந்து நைலான்லாம் தயாரிக்கிறாங்களா அதுக்கு பயன்படுத்துவாங்க. அடிப்பிக் ஆசிட். ஃபீனாலோட இன்னொரு பேர் என்ன? கார்பாலிக் ஆசிட். ஃபினாப்தலின் தயாரிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா தாலிக் ஆசிட். ஃபினாப்தலினுக்கு வந்து தாலிக் ஆசிட். அமிலம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீல லிட்மஸ் தாளை சிகப்பாக மாற்றும். ப்ளூவை வந்து ரெட்டாக மாத்துறது தான் ஆசிட். சிகப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாத்துறது காரம்னு சொல்லக்கூடிய பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. ரூபா 3:1 சொல்றீங்க, அது கரெக்டு. சில சமயம் அந்த ரேஷியோ தெரியணும். எது 3:1 சொல்லுங்க, எது 3 பங்கு, எது 1 பங்கு சொல்லுங்க. ராஜதிராவகம் அப்படின்னா அக்வா ரீஜியா. அக்வா ரீஜியாங்கிறது ராஜதிராவகம். எது 3 பங்கு, எது 1 பங்கு அப்படின்னா 3 பங்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், 1 பங்குங்கிறது வந்து நைட்ரிக் ஆசிட்.